வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன். ஸ்ரீனிவாஸ் பிரியா ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் இருக்கிற ஒரு மகப்பேறு மகளிர் நல மருத்துவர். இன்றைக்கு நாம் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி அடுத்த ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே நாம் பார்க்கலாம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த புற்றுநோயை பற்றி பெண்கள் பயப்படணுமா, மற்றும் இது எப்படிப்பட்ட பெண்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் நிறைய இருக்குது அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிடலாம். இதுக்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு. முக்கியமாக இந்த புற்றுநோயை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எதனால் இது வருது, என்ன வைரஸ்னால இது வருது, இது வராமல் பாதுகாக்க நம்ம என்ன பண்ணலாம், வேக்சின் இதுக்கு ஏதாவது இருக்கா, அண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம போனால் நமக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் க்யூரும் கிடைக்குமா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதன்மையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இன்றைக்கு தினம் பெண்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில், இந்திய பெண்களை பாதிக்க அளவில் ஒரு முக்கியமான புற்றுநோய். கர்ப்பப்பை புற்றுநோய் முக்கியமாக யாருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உடலுறவு மிக சிறிய அளவில், சிறிய வயதில் வச்சுக்கிற பெண்களுக்கு, மற்றும் கணவரை தவிர இதர உறவு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதை முக்கியமாக நிறைய குழந்தைங்க பெற்றுக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகம், ரிஸ்க் வரக்கூடிய வாய்ப்பு. எப்படிப்பட்ட பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டப்போ மட்டும்தான் தீட்டுப்படணும். பட் தீட்டு தினங்கள் இல்லாத தினங்களில் தீட்டுப்படும் போதோ, அல்லது உடலுறவு வச்ச பின்பு தீட்டுப்பட்டாலோ, அல்லது அவங்களுடைய டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் ஒரு துர்நாற்றத்தோடு இருந்தால், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அடிவயிறு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி டாக்டர் போய் பார்க்குறது மிக மிக முக்கியம். ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆகிய உங்களுடைய மிகப்பெரிய பங்கு விழிப்புணர்வு கொடுக்கறது. இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா, எஸ், பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. 25 வயது முதல் 65 வயது வரை பாப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் முடிஞ்சால் வருடந்தோறும் ஒரு அட்லீஸ்ட் 3 வருடத்துக்கு ஒரு வாட்டி செய்து கொண்டால், கர்ப்பப்பை வாயை நம்ம பெண்கள்னால பார்க்க முடியாது. அது பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால ஒரு கருவி மூலியமாக அந்த டெஸ்ட்டை பண்ண, அந்த டெஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், வலி இல்லாதது. இதன் மூலம் புற்றுநோய் அணுக்கள் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். இந்த புற்றுநோய் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது. எப்படிப்பட்ட இந்த புற்றுநோய் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்தா, நம்ம நாட்டில் இப்போ ரொம்ப ஒரு மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய வேக்சின் HPV வேக்சின். HPVன்றது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கு. ஸோ இந்த வேக்சின் ஒரு உடலுறவு வைக்கக்கூடிய வயதுக்கு முன்பு வைத்தால் அது பெஸ்ட் டைம். அப்படின்னா அடலசன்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவோம். 12 முதல் ஒரு 9 வயது முதல் 14 வயது வரை உள்ள ஒரு பெண்ணுக்கு இந்த வேக்சின் கொடுத்தோன்னா முற்றிலும் இந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மிக ஒரு முக்கியமான பருவம் அது, விடலை பருவம்னு சொல்லுவோம் இல்லையா. 2 டோஸ் போதும் இந்த வேக்சின் போட்டுக்கிறதுக்கு. வேறஸ் ஒரு உடலுறவு இருக்க ஆரம்பிச்சிட்ட பெண்களுக்கு பாப்ஸ்மியர் தான் மிக மிக முக்கியமானது. 3 டோஸ் வேக்சினாகவும் அது கொடுக்கப்படுது. அது 15 வயது முதல் 25 வயது வரை. ஏன்னா முக்கால்வாசி அந்த ஏஜில் உடலுறவு இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணி இந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த வேக்சினை போட்டுக்க முன்வாங்க, இது கவர்மெண்ட் மூலியமாக மலிவு விலையில் கிடைக்கப்படுது, இதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்ட்டு. நான் பாப்ஸ்மியர்னு சொன்ன டெஸ்ட்டு டெஸ்ட் முறை, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முறை. அதில் ஏதாவது கோளாறு இருந்தால் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் வித் அசிட்டிக் ஆசிட் டெஸ்ட் மூலியமாக பயாப்சி எடுத்துக்கொண்டு புற்றுநோய் இருப்பதை நாம் உறுதி செய்யலாம். இந்த முழு வைத்தியத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த புற்றுநோய் முழுவதும் குணப்படுத்தக்கூடியது. அதுக்கு உரிய புற்றுநோய் சிகிச்சை மருத்துவரை நாம் அணுகிறதுக்கு கவர்மெண்ட் ஃபுல் ஹெல்ப்பும் அந்த சிஸ்டத்தை பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நாம் கவர் பண்ணிட்டோம். இந்த புற்றுநோய் யாருக்கு வரக்கூடியது, எப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்குது, வேக்சின் தடுப்பு முறை இருக்குது, பாப்ஸ்மியர் டெஸ்ட் செய்து கொள்வது மிக அவசியம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் முக்கியமாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, சிறிய வயதில் உடலுறவு வைத்துக் கொள்ளுதல், மற்றும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று இல்லாமல் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், ஏன்னா இது உடலுறவின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. மற்றும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கொள்வது, அந்த இடம் ஒரு நல்ல சுகாதாரம் இல்லாத ஒரு பெரினியல் ஹைஜீன், அந்த ஹைஜீன் இல்லாமல் போகிறவங்க இந்த புற்றுநோயில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் முழுதும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் என்ற புரிதலோட கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. மகப்பேறு மகளிர் நல மருத்துவர் மற்றும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மற்றும் புற்றுநோய் டீம், ஆங்காலஜிஸ்ட் டீம் முழு முயற்சியில்
இந்த புற்றுநோய் நம் நாட்டை விற்று முழுவதுமாக விரட்டக்கூடிய ஒரு நோயாக பார்க்குறாங்க. இதுக்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆகியவங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக அவசியம். நன்றி, வணக்கம்.